ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எளிமையான முறையில் உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் அண்ட் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம 2 உருளைக்கிழங்கும் பெரிய உள்ளியில் 1 எடுத்துருக்கோம். உருளைக்கிழங்கை நல்லா கழுவி எடுக்கணும். உருளைக்கிழங்க கழுவி மண் போக கழுவி எடுத்தாச்சு. இதை இனி சின்ன சின்னதாக கட் பண்ணணும். நல்லா பொடி பொடியாக கட் பண்ணணும். உருளைக்கிழங்க சின்ன சின்னதாக கட் பண்ணியாச்சு. இதை இனி எடுத்து மாற்றி வைக்கணும். ஒரு பெரிய வெங்காயம் தொலி உரித்து கழுவி நீட்டாக எடுக்கணும். இதை இனி பொடி பொடியாக கட் பண்ணணும். வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை இனி பிளேட்டில் மாற்றி எடுப்போம். கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றவும். காஞ்சதும் கடுகு போடணும். கடுகு பொட்டி வந்ததும் கருவேப்பிலை போடணும். கருவேப்பிலை சவத்ததும் வெங்காயம் போடணும். வெங்காயம் போட்டு ஒரு வதக்கணும். கிளறு போட்டு ஒரு கிளறு விடணும். நல்லா செவத்த உடனே உருளைக்கிழங்கு போடணும். உருளைக்கிழங்கு போட்டு நல்லா கிளறணும். கிளறி விட்டு மூடி வேக வைக்கணும். மூடி வேக விடணும். 5 நிமிஷம் கழிஞ்சு உருளைக்கிழங்கு வெந்தான்னு பார்க்கணும். உருளைக்கிழங்கு வேகலை, மூடி வேக வைக்கணும். உருளைக்கிழங்கு நல்லா வெந்துச்சு. இனி அதுக்கு தேவையான பொடி எல்லாம் போடலாம். கால் ஸ்பூன் கரம் மசாலா போடணும். பொடி போடணும். பொடி போடணும். கிளறி விடணும். கிளறி விட்டுட்டு உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி.